ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் கூர்கு ஸ்டைல் அதாவது கொடுக்கு ஸ்டைலில் வந்து கடும்புட்டு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு தாங்க. அரிசி மாவுனா குருணை அரிசியாக இருக்கணும். அதே மாதிரி தண்ணி நல்லா கொதிக்க வச்சு உப்பு போட்டு தான் கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த குருணை அரிசி நல்லா போட்டு கை எடுக்காமல், அதாவது அடி பிடிக்காமல் நம்ம நல்லாவே கிளறணும். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லாவே கிளறணுங்க. அதுக்கப்புறமா சூடாக நம்ம பால்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். சூடாக இருந்தால் தாங்க பால்ஸ் வந்து எந்த வித வேர்லும் இல்லாமல் விரிசல் இல்லாமல் நல்லபடியாக கிடைக்கும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நமக்கு சூடாக பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி தொட்டு அடிக்கடி நம்ம வந்து நல்லா பால்ஸை பிடிச்சிக்கலாம். இது வந்து சேக்கலான்னு சொல்லுவாங்க. கொடுகு அந்த மைசூர் ஸ்டைலெலாம் வந்து இந்த சேக்கலாங்கிற பாத்திரம் தாங்க. இட்லி அதாவது நார்மலாக இட்லி பாத்திரத்துக்கு பதிலாக அங்கே வந்து இப்படி தாங்க இருக்கும். அவ்வளோதாங்க. எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சாச்சுன்னா ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சுட்டோன்னா சூப்பரான கடும்புட்டு நமக்கு கிடைச்சிடும். அரிசி மாவு அதுவும் இல்லாமல் ஆவியில் வேக வச்ச புட்டு நல்லா செமையாக இருக்கும். அதே நேரம் வந்து ஆரோக்கியமானதும் கூட. இது கூட என்னெல்லாம் வச்சு சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, அதே நேரம் கடலை குழம்பு, இதெல்லாமே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.